வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிளான் ஃபார் எஜுகேஷன் சீரீஸில் வந்து செகண்ட் வீடியோ இப்போ நான் போடுறேன். இந்த வீடியோவில் என்னென்னா எம்பிபிஎஸ் எஜுகேஷன் தவிர இருக்கிற கோர்சஸ் அதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்படி பிளான் பண்ணலாம், எஜுகேஷன் லோன் வந்து வாங்கினா எப்படி லீவரேஜ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்குறோம். ஸோ மெயின் ஐடியா ஃபோக்கஸ் ஆஃப் வீடியோ என்னென்னா, நம்மகிட்ட ஒரு மார்ட்கேஜ் கொடுக்குறதுக்கு ஒரு அசட் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அசட், ஃபினான்ஷியல் அசட்டும் இருக்குது. அந்த ஃபினான்ஷியல் அசட்டை லீவரேஜ் பண்ணி அதிலிருந்து வர்ற எஸ்டபிள்யூபி, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை யூஸ் பண்ணி இந்த மார்ட்கேஜ் லோனுக்கு வந்து நம்ம வந்து இஎம்ஐயை கட்டுறது. ஸோ இதில் வந்து என்ன டோட்டலாக என்ன ஆகும்னா, மார்ட்கேஜோட வேல்யூவும் குறைய போகிறதில்ல, இந்த அட் த சேம் டைம் மியூச்சுவல் ஃபண்டோட டோட்டல் வேல்யூவும் குறைய போகிறதில்ல. அதே மாதிரி எஜுகேஷனல் ட்ரீம், நம்ம குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அது நிறைவேற்றிடுறோம். எல்லாருமே ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறாங்க, பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க, நல்லா கிடைக்கட்டும். ஒருவேளை அதை மீறி நம்மளோட குழந்தைங்களோட பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரியும், அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம போகும்போது அது ஈக்குவலண்ட்டாக நம்ம பண்ணணும்னா சம்டைம்ஸ் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலையோ அல்லது வந்து ஹை வேல்யூ பேஸ்கெட் கோர்சஸ்லேயே நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம இந்த பேக்கப் பிளானை நல்லா புரிஞ்சிக்கிறது நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து பேச போகிறது என்னென்னா, an approach to our future by leverage model. லீவரேஜ்னால் என்னென்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட கையில் இருக்கிற ஒரு சொத்து இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு லோன் வாங்குகிறோம். அந்த லோனுக்கு உரிய இஎம்ஐயை வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அசட்டில் வர்ற எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், அந்த மியூச்சுவல் ஃபண்டும் எப்படின்னா புதுசாக போடுறது கிடையாது. அதுக்கு நம்ம பிளான் பண்ணி நம்ம வச்சு அதில் வந்து க்ரோத் ஆகி என்ன வருதோ, 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடியும் போதோ அல்லது ஏதாவது ஹை வேல்யூ கோர்ஸ், இன்ஜினியரிங் தவிர இருக்கிற வேறு ஏதாவது ஹை வேல்யூ கோர்ஸ் நீங்கள் முடித்து அதுக்கு வந்து ஒரு 30 லட்ச ரூபா செலவுன்ற மாதிரி ஆகுது பார்த்தீங்களா. அது முடியும் போது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி ஆகும். எந்த ஒரு எஜுகேஷன் லோனோ எஜுகேஷன் நம்ம வந்து பெர்சீவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இஎம்ஐ கட்ட தேவையில்லை. 4 இயர்ஸ் முடிகிற வரைக்கும் அல்லது 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் கட்ட. 5 இயர்ஸ்னால் என்னதுன்னா 4 இயர்ஸ் முடிஞ்சு கோர்ஸ் முடியுது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிற வரைக்கும் we can delay. அந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்கிறதுனால அதை எப்படி நம்ம வந்து இருக்கிற காசை வச்சு நம்ம சரி பண்ண போகிறோன்றதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இது வந்து நம்ம என்னென்னா போன வீடியோவில் நம்ம வந்து எம்பிபிஎஸ் எஜுகேஷன் லோன் பற்றி பார்த்தோம். இந்த வாட்டி நம்ம வந்து we are going to particularly concentrate on BE or BTech 4 இயர்ஸ் கோர்ஸு. நம்ம வந்து ஹை வேல்யூ கோர்ஸ் நம்ம செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அல்லது டாப் லெவல் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வேறு ஏதாவது கோர்ஸ், பிடெக், வேறு ஏதாவது பயோடெக்னாலஜியோ, ரிசர்ச், ஏதாவது ஹை வேல்யூ கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ லீவரேஜ்னால் என்னது, வேறு ஒன்றும் கிடையாது. நம்மகிட்ட கையில் ஏற்கனவே ஒரு மார்ட்கேஜுக்காக, ஒரு லோன் வாங்குறதுக்காக, ஒரு மார்ட்கேஜுக்காக ஒரு சொத்து இருக்குது. அதாவது வீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொத்து, அசையா சொத்து அது இருக்குது. அதை வச்சு அவங்க மார்ட்கேஜ் லோன் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லோனை நம்ம மார்ட்கேஜ் வந்து பேங்க்கில் வச்சுட்டா அது வந்து பேங்க் ஓனர்ஷிப்பாக மாறிடும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற வரைக்கும் அதோட வேல்யூவேஷன் கூட தான் போகுது, மார்ட்கேஜோட வேல்யூ கூட தான் போகுது. அட் த சேம் டைம் நம்மகிட்ட கையில் ஒரு காசு கையில் இருக்குது. அந்த கையில் இருக்கிற காசை அதுக்கு அந்த லோன் வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கடைசியாக பார்க்கும்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்டும் கூடியிருக்கும், நம்ம காசு, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கையில் வச்ச காசும் கூடியிருக்கும், நம்ம இஎம்ஐ கட்டி முடிக்கலாம். இதைத்தான் வந்து இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்ணிகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி, டாட்டா, ஆதித்யா பிர்லா, இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் இவங்க பண்ணுறதுனால தான் பெரிய பெரிய ஆளாக மாறிட்டுருக்காங்க. அதை நம்ம சின்ன லெவலில் மினியேச்சர் மாடலாக நம்ம எஜுகேஷனுக்காக பண்ணுறதுக்கு அந்த லீவரேஜ் மாடலை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சரி, இப்போது இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு சார்ட்டு இதுதான். இது மேலே இந்த பாக்ஸஸ் எல்லாம் நான் வந்து ஒரு நம்பர் போட்டு இதில் வச்சுருக்கேன். நம்பர் 1 பாக்ஸ், டோட்டல் கார்பஸ் ஃபண்டு இந்த ஹேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு தான் நான் 35 லட்சம்னு எடுத்திருக்கேன். அந்த 35 லட்சத்தை வந்து கரெக்டாக நம்ம வந்து எஜுகேஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். மினிமம் கேரண்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் 12% வச்சுக்குவோம். 4 இயர்ஸ் போகுது டெனர். 4 இயர்ஸுக்கு அப்புறம் அது வந்து 55,07,000 அப்படியா மாறி இருக்குது. சரியா, அரவுண்டு
அதே மாதிரி எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5. நம்பர் 2 பாக்ஸ் என்னென்னா லோன் அமௌண்ட் நீடட் இயர்லி, வருஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு தேவைப்படுதுன்னா இந்த கண்டிஷனில் நான் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னா 7 lakhs தேவைப்படுதுன்ற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். 4 வருஷத்துக்கு 7 lakhs நம்ம அந்த பேங்க் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருக்கோம். ரைட்டா? 3வது பாக்ஸ் பாருங்கள், கரண்ட் காஸ்ட் ஃபார் பெர் இயர் அப்படின்னு என்னென்னா 7 லட்சம், அதுதான் வேறு ஒன்றுங்க, 7 லட்சம் பெர் இயர் தேவைப்படுது. அதை தான் நம்ம பேங்க்கில் வாங்கியிருக்கோம். 4வது பாக்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த ஒவ்வொரு வருஷமும் 7 லட்சம் நம்மகிட்ட பேங்க் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வட்டி ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறி அதை ஏறி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி அது காம்பவுண்ட் ஆகி மொத்த லோன் வந்து 28 லட்சம் கிடையாது, 35,31,000 சொச்சம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட்டு டோட்டல் லோன் வந்து 35,31,232. எவ்வளவு டெனர்? 8 இயர்ஸுக்கு கட்டணும். எப்போ இருந்து? நான் அசியூம் பண்ணிக்கிட்டது இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் முடிஞ்சு 4th இயர் முடியும் போதுலேருந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த கண்டிஷனில் கட்ட ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான். இஎம்ஐ எவ்வளோ வருதுன்னா 52,000 வருது. சொச்சம் 52,653, கரெக்டாகவே சொல்லிடுறேன், அது வருது. இந்த இஎம்ஐயை கட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த பேரண்ட்டு. எப்போ இருந்து? 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ 2030ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நான் வச்சுக்கிட்ட நம்பரு. 2030 கட்ட ஆரம்பிக்கிறாரு 8 வருஷத்துக்கு. அப்படியே இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்காரு. இஎம்ஐயோட காலமை தான் அந்த ஆரோ போட்டு காட்டியிருக்கேன். 52,653 அப்படியே வரிசையாக கட்டிக்கிட்டே இருக்கார். கடைசியாக கட்டி முடிக்கும்போது இஎம்ஐ பேமெண்ட் எண்ட் ஹியர் அட் 2038 முடியுது. எல்லாம் முடியும் போது இன்ட்ரெஸ்ட்டு 15 lakhs இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காரு. அப்புறம் 35,31,000 அது கட்ட வேண்டியது கட்டிடுறாரு. எல்லாம் போக அந்த இஎம்ஐயை கட்டுறதை எதிலிருந்து கட்டுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அம்புக்குறி மேலே இருக்கிற அம்புக்குறியை பாருங்கள். இஎம்ஐ வில் பி பெய்டு ஃப்ரம் திஸ் கார்பஸ் ஜெனரேட்டட் ஃப்ரம் த மியூச்சுவல் ஃபண்டு. நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. தம்பி அல்லது பொண்ணு வந்து இன்ஜினியரிங் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சு அது வந்து அக்ரூடாக காம்பவுண்ட் ஆகி அந்த 4th இயரோ 5th இயரோ நம்மளுக்கு கிடைச்சது 55 lakhs கிடச்சிருந்தது பார்த்தீங்களா. அதிலிருந்து எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பேமெண்ட்டு ஃபார் லோன் இஎம்ஐ கட்ட போகிறோம் ஒவ்வொரு மாதமும். இந்த எஸ்டபிள்யூபி தான் இஎம்ஐயாக மாறி அங்கே நம்ம கட்டிகிட்ருக்கோம். அப்படிலாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த 2வது லைனை பாருங்கள். ஃபைனல் கார்பஸ் ஈவன் ஆஃப்டர் பேயிங் ஃபுல் டென்யூர் அது எவ்வளோ இருக்குன்னா 58 லட்சம் இன்னும் கூட இருக்குது. 35 லட்சம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இந்த இதெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறமும் 58 லட்சம் இருக்குது. இந்த பாருங்கள், இங்கே வந்து நம்ம வந்து 5th இயரில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நான் என்ன சொன்னேன், 4 இயர்ஸ் வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட்ட ஆரம்பிச்சிடறோம். அந்த மாதிரி கண்டிஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ 2வது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 5th இயர் அதாவது வேலை கிடைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டேன். அப்போ என்னென்னா லோன் அமௌண்ட் வந்து 32 லட்சம் கிடையாது, 38 லட்சமாக இருக்குது. 35 லட்சம் கிடையாது, 38 லட்சமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஒரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டு சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இருக்குது. அந்த 38 லட்சத்துக்கு கட்ட ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி 38 லட்சம் கட்டுனா அதுக்கும் இஎம்ஐ என்னென்னா எஸ்டபிள்யூபி வச்சு தான் கட்ட போகிறோம். அந்த எஸ்டபிள்யூபி 57,655 வருது. அந்த மாதிரி கட்டுனா அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் கழித்து அந்த 35 லட்சம் 50 லட்சமாக மாறி தான் இருக்குது. ஸோ இந்த 4 வருஷம் முடிஞ்சவொடனே நடந்ததை வச்சு இப்போ இந்த டேப்லர் காலம் போட்டிருக்கேன். டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து 35,31,232. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்டு ஆர் பெய்டு வந்து 15,23,533. சம் டோட்டல் பெய்டு வந்து 50,54,765. டோட்டல் கார்பஸ் அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து 35 lakhs வச்சுருந்தோம். எஸ்டபிள்யூபி பண்ணது அதே இஎம்ஐ, அதான் இஎம்ஐ. அந்த இஎம்ஐ கட்டினது 52,653. டோட்டல் சம் டோட்டல் ஆஃப் எஸ்டபிள்யூபி வந்து அதே தான் ரீபெய்டு எவ்வளோ பண்ணணுமோ அதுதான் 50,54,765. இதை தவிர கடைசிய மணி லெஃப்ட் ஈவன் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் இஎம்ஐ இஸ் 58,10,000. ஸோ பிஇ ஆர் எனி ஹை வேல்யூ கோர்ஸ் வித்தவுட் ஸ்ட்ரெஸ் நாம் நடத்தி முடித்தாச்சு, குழந்தை படித்து முடித்தாச்சு. ஆனால் அகைன் நான் என்ன சொல்கிறேன்,
இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், நீட்ஸ் டிஸ்கஷன் அண்ட் நீட்ஸ் டிசிப்ளின்ட் அப்ரோச். இன்னொரு இஎம்ஐ கொண்டு வந்துடக்கூடாது. இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு இஎம்ஐ, இன்னொரு பிளான், இன்னொரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. இப்போது நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் போட்டு காட்ட போகிறேன். அடுத்து அதாவது நான் 35 லட்சம் கையில் இருந்தால் என்னன்னு சொன்னேன். இப்போ 35 இந்த ஃபஸ்ட்டு காலமில் நம்பர் 1 காலம் டோட்டல் கார்பஸ் ஃபண்ட் இன் ஹேண்ட் டு லீவரேஜ் அப்படின்ற காலமில் கார்பஸ் ஃபண்டு விச் இஸ் அவைலபிள் இன் அவர் ஹேண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 35 லேக்ஸாக போட்டோம். அதுக்கு கார்பஸ் கிரியேட்டட் வந்து 55 லேக்ஸ் வந்துச்சு. இப்போ நான் வந்து என்கிட்ட 35 லட்சம் இல்லை சார், என்கிட்ட இருக்கிறது வந்து 30 லட்சம் தான்னு வச்சுக்குவோம். 30 லட்சம் போட்டு பார்க்குறோம். 30 லட்சம் போட்டால் என்ன ஆகுதுன்னா அந்த பாருங்கள், ஜஸ்ட் இப்போ மாறிடுச்சு, எல்லா நம்பரும் மாறிடுச்சு. 30 லட்சம் இருந்திருந்தால் கார்பஸ் கிரியேட்டட் அட் த எண்ட் ஆஃப் 4 இயர்ஸ் வந்து 47,20,558. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 4 வருஷத்துக்கு 7 லட்சம் ஃபார் 4 இயர்ஸ் வாங்கி அதில் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணி நம்ம கடைசியாக லோன் அமௌண்ட் கட்ட வேண்டிய 35,31,232 கட்ட ஆரம்பித்தா அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் அதை எஸ்ஐபி எஸ்டபிள்யூபியை வச்சு கட்ட போகிறோம். ஆனால் கடைசியாக முடியும் போது 37 லட்சத்தி அங்கே நம்ம 35 லட்சம் போட்டால் நம்மளுக்கு வந்து மிச்சம் மிஞ்சினது வந்து 50 லட்சம் மிஞ்சிச்சு. 30 லட்சம் போடும்போது 37 லட்சம் மிஞ்சுது. 37,65,028 ரூபா மிஞ்சுது. சரிப்பா, இன்னொரு சினாரியோ பார்ப்போம். 28 லட்சம் நம்ம செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, என்கிட்ட 28 லட்சம் தான் சார் என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. 28 லட்சம் போட்டு பார்ப்போம். 28 லட்சம் பார்த்தீங்களா, 28 லட்சம் போட்டவுடனே இங்கே 47 லட்சமாக இருந்தது 30 லட்சத்துக்கு. ஆனால் 28 லட்சத்துக்கு 44 லட்சம் தான் உருவாகுது. அந்த 44 லட்சத்தை வச்சு கூட நாம் இங்கே எஸ்டபிள்யூபி பண்ணலாம். எஸ்டபிள்யூபி பண்ணால் கடைசியாக மிஞ்சிறது 29,47,027 ரூபா. ஸோ 28 லட்சம் போட்டோம், 29 லட்சம் இங்கே கிடச்சிது. அதாவது இணையான 7 லட்சம் இன்ட்டு 4 வருஷம் 28 லட்சம்னா 28 லட்சம் கையில் இருந்தால் 28 லட்சம் கையில் இருந்தால் நாம் வந்து வேறு மாதிரி இப்போது 7 லட்சம் தேவைப்படலை, 7 லட்சம் பத்தாது. இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து ஏதோ ஒரு கோர்ஸுக்கு வந்து அல்லது ஏதோ ஒரு கோர்ஸுக்கு வந்து 8 லட்சம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 8 லட்சம் தேவைப்படுதுன்னா இந்த இங்கே நான் மாற்றிருக்கேன் பாருங்கள். 8 லட்சம் காஸ்ட் ஆஃப் ஒரு பெர் இயர் காஸ்ட் 8 லேக்ஸு 4 இயர்ஸ் டெனர் அப்படின்னா இந்த இங்கே வந்து நான் இப்போ மாற்றிட்டு இருக்கேன் 8 லேக்ஸ் பெர் இயர் பேமெண்ட்டு. அதுக்கு நான் வந்து 32 லட்சம் 32 லட்சம் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது எவ்வளவு செலவாகுதோ அதுக்கு இணையான காசு வந்து நம்ம கையில் வச்சுருக்கோம். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா கரெக்டாக 33 லட்சம் கடைசியாக மிச்சம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கோர்ஸுக்கு தேவைப்படுதோ அதே அளவுக்கு காசை ஒதுக்கி வச்சிடணுன்றதை இந்த கால்குலேஷன்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். என்ன சார், வீடியோவை பார்த்தீங்களா? நீங்கள் இந்த கால்குலேஷன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, இந்த எக்ஸல் ஷீட்டை நல்லா டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா, பெர்ஃபெக்ட் பிளானோடு போனால், பர்டிகுலர்லி இந்த பிளானை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து வேறு பிளான் கொண்டு வந்துடக்கூடாது, வேறு இஎம்ஐயை கொண்டு வந்துடக்கூடாது. உங்களோட பழுவை கொடுக்குற மாதிரி இஎம்ஐ கொண்டு வந்துட்டான்னா எல்லாமே சரியில்லாமல் போயிடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.